ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கார் அப்டேட் கேட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக கார் அப்டேட் வீடியோ தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கார் அப்டேட் பற்றி கேட்டே இருந்தீங்க. ஸோ நானும் அதை பண்ணணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான டைம் கரெக்டாக அமையவே இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் இந்த வீடியோ வந்து செப்டம்பர் எண்ட்லேயே எடுத்துட்டோம். ஸோ இப்போ தான் ரிலீஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம காரை வந்து விழுப்புரத்தில் தான் விட்டுருந்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ விழுப்புரத்தில் ரெடி பண்ண கொடுத்த அந்த கார் என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றது இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலிமா பரத் அப்படின்ற மெக்கானிக்கிட்ட தான் வந்து நம்ம காரை கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க தான் ரெடி பண்ணி தரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ கார் ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமாக 50,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் ஓகே அப்படின்றதும் என்னென்னா அதுக்காக வேறு ஒரு பாடி ஷெல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உள்ளே இருக்க பார்ட்ஸை மட்டும் ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம். அதுக்காக பெங்களூர் போயிட்டு சேம் மாடல் சேம் இயரோட பாடி ஷெல்லை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இவங்ககிட்ட கொடுத்துருந்தோம். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அட்வான்ஸ் அதுவும் இந்த 10,000 15,000லாம் கேட்கல. எடுத்தோன்னு 30,000. காருக்கு மொத்தமாக ரெடி பண்ண பேசினதே 50,000 தான். ஸோ அதில் இவங்க 30,000 கொடுத்தா தான் நாங்கள் பசங்கள்லாம் வர வச்சு சீக்கிரமாக வேலை பார்ப்போம் அப்படின்னாங்க. சரி நம்மளும் வேலை சீக்கிரமாக நடக்கணுமே அப்படின்றதுக்காக நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆன காரையும் கொடுத்துட்டு பெங்களூர்லேருந்து இன்னொரு ஷெல் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால, ஸோ அந்த ஷெல்லையும் கொடுத்து ப்ளஸ் 30,000 காசும் கொடுத்து சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சு கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசை வாங்கிட்டு அப்ஸ்காண்டு ஃபோனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இல்லை. மெசேஜ் பார்க்குறாங்க பட் ரிப்ளை இல்லை. வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க. ஸோ நேர்லேயே போய் பார்த்துருவோம் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி விழுப்புரத்துக்கே போயாச்சு. ஸோ அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. ஒரு வழியாக நம்ம ஷெட்டுக்கே வந்துட்டோம். ஷெட்டு இன்றைக்கும் பூட்டி தான் இருக்குது. ரெடி பண்ணுறதுக்காக கார் எடுத்துகிட்டு வந்து விட்டு தேவையான ஸ்பேரும் வாங்கி கொடுத்து அட்வான்ஸு 30,000 கொடுத்து ஸோ இப்போ ஏமாந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஸோ நம்ம கார் பார்த்திங்கன்னா அங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வந்த ஷெல்லு வந்து உள்ளே நிற்கிது. ஸோ லாக் பண்ணியிருக்கனால இப்போ காட்ட முடியல. நம்ம ஆக்சிடென்ட் ஆன கார் அங்கே தான் நிற்கிது. நான் அதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஆக்சிடென்ட் ஆனப்போ எடுத்துகிட்டு வந்து எப்படி விட்டோமோ அப்படியே தான் இன்னும் நிற்கிது. எந்த வேலையுமே பார்க்கல. இப்போ இங்கே பாருங்கள், உள்ளே இருக்க சீட்லாம் பிரித்து உள்ளே வச்சுருக்காங்க போல். இதில் இப்போ எந்தெந்த பொருள் இருக்குது எது எது இல்லைன்னு கூட தெரியல. பிகாஸ் எல்லாமே இப்போ உள்ளே எல்லாமே கழட்டி போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் எதுவுமே ரெடி பண்ணலங்க. கார் அப்படியே தாங்க இருக்குது. இதோ பாருங்கள், நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு போன அப்புறம் இங்கே இருக்க பசங்க நம்ம தெரிஞ்ச பசங்கிட்ட சொல்லி அடிக்கடி ஷெட்டை போய் பாருங்கள், வேலைலாம் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்க சொல்லியிருந்தோம். அவங்க போய் பார்க்குறப்பெல்லாம் ஷெட்டு மூடி இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நேர்லேயே போய் பார்த்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நேர்லேயே வந்துட்டோம். பார்த்தா சொன்ன மாதிரி ஷெட்டு இன்றைக்கும் பூட்டி தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது தான் இந்த காரை எப்படியாச்சும் ரெடி பண்ணோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் கழுத்தில் போட்டிருந்த செயினை கூட வச்சு அந்த காசு ரெடி பண்ணி நான் இவங்களுக்கு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். பட் அவங்க இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஷெட்டு பார்த்தா பூட்டி இருக்குது. காரு அனாமத்தான் அது பாட்டு கிடக்கு. நம்ம வாங்கி கொடுத்த ஷெல்லு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டுக்குள்ளே தான் இருக்குது. லாக் பண்ணியிருக்கனால இப்போ காட்ட முடியல. ஸோ சேம் மாடல் சேம் இயரோட ஷெல்லு வந்து நாங்கள் புதுசாக பெங்களூர் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அது எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஷெட்டில் விட்டுருந்தோம். இங்கேயும் நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்பேர் வாங்கி கொடுத்தாச்சு. அட்வான்ஸாக 30,000 கேட்டாங்க. பாதிக்கு பாதி காசு கூட இல்லை.
ஸோ மொத்தமே 50,000 தான் கேட்டாங்க. அட்வான்ஸ்ன்றது என்னது, முன்பணம் தானே. ஸோ அது வந்து ஒரு 10,000 12,000 கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, 30,000 கொடு, அப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அவங்களும் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பி தான் கொடுத்தோம். பட் அவங்களும் இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க. கால் மெசேஜ் எதனா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா கூட நமக்கு அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சமாவது கேட்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண ரெடியாக இல்லை. அங்கே பாருங்கள், இந்த சின்ன கேப்பில் தெரியுது அந்த நம்ம காரோட ஷெல் அங்கே உள்ளே இருக்குது பாருங்கள், கார் கவர் இருக்குது மேலே. ஸோ அது தெரியுது. கீழே ஜாக்கி இருக்குது, வீல் இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். ஃபுல் செம்ம டஸ்ட்டுங்க. இதில் அந்த அளவுக்கு தெரியல, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்களே பார்த்துப்பீங்க நம்ம கார் எப்படி இருக்குது. ஷெட்டு திறக்காமல் எத்தனை நாளாக கூட்டிருக்குன்னு தெரில. ஸோ உள்ளே இருக்க கார் பார்த்தால நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அப்பாச் பைக் நிற்குமா, அதுதான் அவங்க பைக்குன்னாங்க. ஸோ அதுவும் இல்லை. இதுதான் இந்த ஏரியா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக அங்கே பக்கத்தில் இருக்க டவுன் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரையும் வந்து நான் ஆட் பண்ணுறதையும் பாருங்கள். ஏன்னா நம்மளும் எவ்வளோ நாள் தாங்க பொறுமையாக இருக்க முடியும். நான் கொடுத்தே வந்து 4 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ காசு கொடுத்து 4 மாதமாக ஒரு வேலை கூட ஆரம்பிக்கல. காரில் இந்த சீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி காரில் வேறு எதுவுமே பண்ணலை. கார் வெளிலவே அப்படியே நின்றுட்டுருச்சுன்னா, இப்போ மழை டைம் வேறு. காரை லாக்கும் பண்ணல, காரோட கவரையும் கொடுத்துட்டு வந்துருந்தோம். ஸோ அந்த கவரை உள்ளே இருக்க காருக்கு போட்டு வச்சுருக்காங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில. அட்லீஸ்ட் வெளில இருக்க கார் லாக் ஆகலன்னு தெரியுது. அந்த கவரை இதுக்கு மேலேயாச்சும் போட்டு வச்சுருக்கலாம். எல்லா ஒயரிங் கிட்டுமே அப்படியே இருக்குது. ஸோ மழை தண்ணி படப்பட அதில் என்ன ஆகும் சொல்லுங்கள், ஒரு காமன் சென்ஸ் வேணாமா? அந்த பொருள்லாம் போச்சுன்னா அதெல்லாம் திருப்பி யார் வாங்கி தரது? நாங்கள் தான் வாங்கி தரணும். நான் ஆல்ரெடி பெங்களூரில் போய் அந்த காரோட ஷெல் எடுத்துகிட்டு வந்தது எவ்வளோ கஷ்டத்தில் போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். நான் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேருந்து போட்டுட்டு இருந்தேன் செயின். ஸோ அதை வந்து அடமானம் வச்சு தான் வந்து எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாம். நமக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த கார் இருந்தால் போதும். ஆனால் இவங்க இதுலேயும் ஏமாற்றுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாமல் போச்சு. நான் லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க என்ன அப்டேட் அப்படின்றத நமக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு நேரில் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இன்னும் கால் பண்ணப்போ நம்ம நேர்லேயே போய் என்னென்னு பார்ப்போம். ஸ்டேஷன்லேருந்து நமக்கு எவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ 1 வீக் விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்மளே டேரெக்டாக விழுப்புரம் போயிட்டு ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போய் நேராகவே அவங்க வீடு ஷெட்டு எல்லாத்தையும் காட்டி எங்களுக்கு எங்களோட காரை எடுத்து கொடுத்துருங்க. ப்ளஸ் அந்த காசை வந்து நீங்கள் எப்படி வாங்கி தரணுமோ அந்த மாதிரி பேசி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணதில் ஒரு யூஸுமே இல்லைங்க. ஏன்னா 4 மாதம்லாம் யாருங்க சும்மா இருப்பா? எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சும்மா யாரும் உட்காந்துருப்பா சொல்லுங்க. இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு இந்த டேட்குள்ளே முடிச்சுட்டாங்க, இதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க, அதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க நான் சொன்னதே இல்லை. நீங்கள் எனக்கு எல்லாமே முடிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சொன்ன மாதிரி ஸ்பேர் வாங்கி கொடுத்தாச்சு, இல்லை ஷெல்லே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். இந்த காரில் இல்லாத எல்லா பார்ட்ஸுமே, டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்பேர் வந்து இந்த காரில் இருக்கும். ஸோ மிஞ்சி போனால் சின்ன சின்ன ஸ்பேர் தேவைப்படும். ஸோ அதுவும் கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுத்து நாங்கள் ரெடியாக தான் இருந்தோம். அட்வான்ஸ் 30,000 கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பண்ணியும் அவங்க இப்படி ஏமாற்றிட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்ககிட்ட அவங்க காசு வாங்கும்போது என்ன சொல்லுதுன்னா, 3 வீக்ஸில் வந்து இது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம், காரை ஃபுல்லாக ரன்னிங் கண்டிஷனில் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் காரில் இன்னும் ஒரு வேலை கூட ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு நம்ம கார் அப்டேட்டை வந்து கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, நம்ம ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு நம்ம ஃபேமிலிக்காக நமக்காக அப்படின்னு ஒரு கார் வாங்கியிருக்கோம். ஸோ சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பிஎம்டபிள்யூன்றது நிறைய பேருக்கு ட்ரீம். முக்கியமாக மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ரொம்ப பேருக்கு இது வந்து ஒரு ஆசைன்னே சொல்லலாம்.
அந்த மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஆசைப்பட்டு சேர்த்து விவரம் தெரிஞ்ச வயசுல வந்து பிஎம்டபிள்யூ கார்னு கேட்டு கேட்டு பழகின ஆள். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க தான் வச்சுருக்க முடியும், பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரவங்க தான் வச்சுருப்பாங்க. நம்மளும் இது மாதிரி ஒரு கார்லாம் ஃப்யூச்சரில் வாங்குவோமா அப்படின்றது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு யாரும் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் 1 இயர் முன்னாடி நம்ம கார் வாங்கி ஆக்சிடென்ட் ஆகியே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மந்த்ஸ் கிட்ட ஆக போகுது. நான் எப்போவுமே ஒரு விஷயத்த நம்புவேன், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம தனுஷ் நான் சொல்லியிருப்பாரு. ஸோ என்னோடய இன்ஸ்டாவில் அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் அந்த பயோவில் எல்லாத்துலேயுமே அதை தான் வச்சுருப்பேன், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும், நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம லைஃப்பும் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் போகிறோம், கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால் இதை நம்ம பெருசாகவே எடுத்துக்க வேணாம். நம்மளை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க, இவங்க தானே ஏமாத்துறாங்க, அவங்க தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு விட்டோம்னா நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி இருக்க எல்லா மிடில் கிளாஸ் பசங்களும் ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. மேலே இருக்கவங்க மேலே போயிட்டே தான் இருப்பாங்க, கீழே இருக்கவங்க எப்படியாச்சும் மேலே வந்துட மாட்டோமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் பசங்க மட்டும்தான் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் நடுவுலேயே மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி தான் நம்மளும். மிடில் கிளாஸ் பையனை ஏமாற்றினா என்ன ஆகும் அப்படின்றது தெரியணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நான் எல்லா ஸ்டெப்ஸும் எடுப்பேன், எல்லா முயற்சியும் எடுப்பேன், அப்படியெல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன். ஏன்னா வேறு எந்த பொருள்னாலும் பரவாயில்ல, நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குகிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீக் விழுப்புரத்துக்கு போயிட்டு நம்ம கார் அப்டேட் என்ன அப்படின்றத சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நானும் அம்மாவும் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம், அது எங்கே அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சின்ன சின்ன அப்டேட்டாக கொடுத்துட்டே வரேன். நம்ம இந்த டிசம்பர் மந்த் எண்டுக்கிட்ட வரப்போ சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணுறேன். ஸோ அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க.